ஓம் சாய்ராம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண தேவை அப்படிங்கிறது இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எவ்வளவுதான் பெரிய பணக்காரர் ஆக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் என்ற ஆசை தான் இருக்கும். இந்த 4 பொருட்களை மட்டும் நீங்க ஒன்றாக சேர்த்து வைத்து பாருங்கள். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் வகையில் உங்ககிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல விதத்தில் பணத்தை சம்பாதித்து அதை நல்ல விதத்தில் செலவு செய்வதால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காக பணம் சம்பாதிப்பதும் நம் குடும்பத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்காக பணம் சம்பாதிப்பதும் மிகப்பெரிய வரமா தான் நம்ம நினைச்சுக்கணும். இப்படி நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா பணம் இல்லாத இன்றைய சமுதாயத்தில் இன்றைய நிலைமையில் நம்மளை யாருமே மதிக்கிறது கிடையாது. பணம் இல்லைன்னா நம்ம பேச்சை யாரும் கேட்க கூட மாட்டாங்க. அதனால்தான் எல்லாருமே அதிகப்படியான பணம் சம்பாதிப்பதற்கு பணத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இனிமேல் நீங்கள் பணத்தை தேடி அலைய வேண்டாம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட அந்த பணம் நம்மிடம் இருப்பதற்காகவும் நம்மிடம் இருக்கும் பணம் வீண் விரயமாகாமல் அந்த பணம் மேலும் மேலும் பல்மடங்காக பல்கி பெருக இந்த ஒரு சின்ன ஆன்மீக சூட்சுமத்தை கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் சேரும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீருங்க. அப்படி உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்க நீங்க எந்த 4 பொருட்களை சேர்த்து வைக்கணும் தான் பார்க்க போறோம். நம்மளோட ஆன்மீக முறைப்படி செல்வத்துக்கு எல்லாம் அதிபதியாக இருப்பவர் மகாலட்சுமி தேவி தாங்க. அதனால மகாலட்சுமியோட அருள் கிடைச்சிட்டாவே ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னா பணக்காரராக ஆக முடியும். எந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யறாங்களோ அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா பண தேவையே இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் பணம் அதிக அளவில் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் பாத்தீங்கன்னா வீண் விரயம் ஆகாமல் அந்த மகாலட்சுமி தேவி அந்த வீட்டை செல்வ கடாட்சமா வச்சுப்பாங்க. அப்படி உங்க வீடும் மகாலட்சுமி தேவியோட அருள் முழுமையா கிடைத்திருக்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் இந்த 4 பொருட்கள் சேர்ந்த மஞ்சள் மூட்டையை போட்டு வைக்கணுங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு மற்றும் சில்லறை நாணயங்கள். இவை எல்லாமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த பொருட்கள் அனைத்திற்கும் மிக சிறப்பு வாய்ந்த பலன்கள் இருக்குதுங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் முழுவதுமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த துணி பாத்தீங்கன்னா மஞ்சள் துணி மாதிரி ஆயிடும். நீங்க டைரக்டா மஞ்சள் துணி வாங்கி செய்யாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நினைச்சிட்டு அந்த துணியை காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ இந்த மஞ்சள் நிற துணியில் 1 விரலி மஞ்சள், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் மற்றும் 1 ரூபாய் நாணயம் அல்லது ஒரு 5 ரூபாய் நாணயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த துணியை ஒரு மஞ்சள் நிற நூலால் மூட்டையை கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எடுத்துன்னு போயிட்டு உங்க பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட பாதத்தில் வைத்து விட்டு தீபாராதனை காண்பித்து பூஜை செய்ய வேண்டும். அந்த மகாலட்சுமி தேவி கிட்டையும் உங்களோட குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுடைய விருப்பமான தெய்வங்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரணும், பண கஷ்டங்கள்லாம் தீரணும், என் வீட்டுக்கு வருமானம் பல வழிகளிலிருந்து வரணும், நானும் மற்றவங்களை போல மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிட்டு அந்த மூட்டைக்கு தீபாராதனை காமிச்சு பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சப்பறம் உங்க வீட்டில் சமையல் அரிசி பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் இதை வைத்து விட வேண்டும். இப்படி மாசம் 1 முறை அல்லது 2 முறை நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதும். உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பணம் பல வழியிலிருந்து வரும். பணத்திற்கான தட்டுப்பாடே இனிமேல் உங்க வீட்டில் இருக்காதுங்க. கடன் சுமையெல்லாம் தீருங்க. இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். ஆனா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பரிகாரம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இது போக இன்னொரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கெல்லாம் செலவழிக்க வேண்டியதில்லை. உங்களோட சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு 2-3 பொருளை ஒன்னா சேர்த்து வச்சாலே போதும். உங்களுக்கு பணம் வரும் மிகப்பெரிய அளவில் சேருங்க. இதெல்லாம் செஞ்சா பணம் வருமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா ஏதோ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோ கண்ணுக்கு தெரியுது. இது செய்யறதுனால உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. ஆனா பலன் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா பல மடங்காக இருக்கும். அதனால் எளிமையான இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவானோட முழு கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை மட்டும் ஒன்றாக வைத்து பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டம் இருக்காது. உங்க வீட்டில் வந்து பணமழை வந்து கொட்டுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. சுக்கிர பகவான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பணத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சுக்கிர பகவானோட அருள் இருப்பவர்களுக்கு பணம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சேர்ந்துட்டு தாங்க இருக்கும். அப்படி சுக்கிர பகவானோட அருட்கடாட்சத்தை நாம பெறுவதற்காக, நம்ம வீட்டுக்கு காசு வந்து சேருவதற்காக நீங்க செய்ய வேண்டியது இந்த சின்ன தாந்திரியான ஒரு பரிகாரம் தாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்துங்க. அதில் கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை, ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை இரண்டையும் போட்டு நல்லா குலுக்கி வச்சிருங்க. அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் தேனை ஊற்றி நன்றாக கலந்து மூடி போட்டு, முக்கியமாக இதை கவனிச்சுங்க, மூடி போட்டு உங்களோட வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். இப்படி நீங்க செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வாரம் ஒரு நாள் இதன் உள்ளே இருக்கும் பொருட்களை எடுத்து பசுமாட்டிற்கு கொடுத்து விட்டு பாட்டில கழுவிட்டு மீண்டும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை, ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை ரெண்டையும் போட்டு நன்றாக குலுக்கிட்டு அது மேலே வந்து 2 ஸ்பூன் வந்து தேனை ஊற்றி திரும்பவும் இதே போல் மூடி வச்சுட்டு தென்கிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். அவ்வளோதாங்க, எளிய பரிகாரம். இப்படி நீங்கள் செஞ்சாலே போதும். சுக்கிர பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு தேவையான வரங்களை அள்ளி தருவாருங்க. அதே போல் சமையல் அறையில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் கல்லுப்பு, சர்க்கரை, பச்சரிசி இந்த 3 பொருளையும் ஒவ்வொரு கண்ணாடி பாட்டில் போட்டு இந்த 3 பொருளையும் ஒன்றா வச்சுருக்குங்க. அதாவது பக்கத்தில் ஒன்றா வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டிலில் இந்த பொருட்களை உள்ளே போட்டு வைத்திருப்பது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா தெரியணும். அதனால தான் உங்களை வந்து கண்ணாடி பாட்டில் வைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா வெள்ளை நிறம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நிறம், சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச நிறம். குறிப்பாக சர்க்கரை, பச்சரிசி, உப்பு இந்த 3 பொருட்களுக்குமே சுக்கிர பகவான் சீக்கிரமே வசியமாகி விடுவாருங்க. அதனால சுக்கிர பகவானுக்கு பிடித்தமான இந்த 3 பொருட்களையும் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு உங்க வீட்டில் பக்கத்துல வச்சுங்க. இந்த 3 பொருட்களையும் நீங்க எப்பவும் போல சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த பொருட்கள்லாம் தீர்ந்ததுன்னா மீண்டும் வந்து அதே டப்பால நிரப்பி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். மிக விரைவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீருங்க. சரிங்களா? பணம் வந்து பல வழியிலிருந்து வந்து சேரும். முக்கியமாக உங்கள் வீட்டில் சமையல் அறையில் தேன், சர்க்கரை, உப்பு, பச்சரிசி, மொச்சை இந்த 5 பொருட்களும் எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 5 பொருட்களும் நிறைவாக இருக்கும் வீட்டில் வறுமை என்பதே நெருங்காது. அவங்களுக்கு வந்து பண கஷ்டங்கிறதே இருக்காது. அவங்க வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அவர்கள் மிக விரைவில் அந்த கடனை அடைத்துவிட்டு மற்றவர்கள் பாராட்டும்படி மிகப்பெரிய பணக்காரர் ஆவார்கள். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள். உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடன்கிறதே இருக்காது. லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.